இந்த வல்லமையுள்ள வசனம் தேவன் தம்முடைய சர்வ வல்லமையுள்ள வசனத்தில் அடங்கியிருக்கிறாரு. இந்த வல்லமையுள்ள வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கை தாங்கப்படுகிறது. உலகத்தையே தாங்கிக்கிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையை அது தாங்கும். இந்த வல்லமையுள்ள வசனம் நமக்குள்ள கிரியை செய்ததுன்னா அது அற்புதமான காரியங்களை நடப்பிக்கும். இது ஷுவர் ஷாட் பாருங்க. ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீர் பாத்திரரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உந்தன் பாதைகள் போற்றி புகழ்வே இயேசுராஜனை தேவாட்டு குட்டியே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். என்னுடைய வார்த்தை சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்கும், முடியாதுன்றதெல்லாம் முடியும்னாக்கும். வார்த்தை உள்ள போகும்போது ஆள் வேற மாதிரி மாறுவீர்கள். சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாகும், தோல்வி வெற்றியாக மாறும், சுகவீனம் சுகமாக மாறும், ஏழ்மை ஐஸ்வர்யமாக மாறும். ஹலோ, இருக்கிறீங்களா? எப்படி இதை மாத்துறது? அழிந்து போயிருக்கிற வாழ்க்கைகள் வளமானதாக மாறும். அப்போ நோவா எதிர்காலத்தை குறித்து பயப்படுறான். கர்த்தர் சொல்கிறாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்குன்றார். நோவா போய் வேலையை பார்த்தான். அதனால தான் இன்றைக்கி நாமெல்லாம் இருக்கிறோம். ஏன்னா விதைச்சான், விளைஞ்சது, உயிரோடு இருந்தார்கள், பெருகினார்கள். அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இருக்கிறீங்களா? சரி, தேவனுடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. தெய்வத்துவம், அதாவது தேவனுடைய வல்லமையை பற்றி புரிந்து கொள்றதுக்கு வசனத்தை விதையை பார்க்குறோம் இல்லையா? தேவனுடைய வல்லமை காணப்படாத ஒன்று, மர்மமாக இருக்குது நமக்கு. அதை புரிந்து கொள்ளணுன்னா எதை பார்க்குறோம்? விதைப்பு அறுப்பு இதெல்லாம் பார்க்குறோம். எப்படி அது வேலை செய்யுதுன்னு உடனே புரியுது நமக்கு.
தெய்வத்துவம்னு இன்னொரு காரியத்தையும் புரிஞ்சுக்கலான்னு. அது சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா அது இன்றைக்கி நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. அது தெய்வத்துவம்னா என்ன? கர்த்தர் யார்? தெய்வத்துவம் எப்படி இருக்குது? பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு திருத்துவ தேவன் அவர், இல்லையா? அதான் தெய்வத்துவம். காட் ஹெட்ன்றது 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திருத்துவ தெய்வமாய் அவர் இருக்கிறார். மனுஷனை பார்த்தீங்கன்னா, மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மனுஷனை பார்க்கணும்? தேவன் தம்முடைய சாயலில் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷனை பார்த்தீங்கன்னா தேவனை புரிஞ்சு கொள்ளலாம். தேவனை பார்க்காதவங்க மனுஷனை பார்த்தா புரிஞ்சிடும். மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று அவனும் ஒரு திருத்துவமாய் இருக்கிறான். அவனிடத்திலும் திருத்துவத்தை காணலாம். அவனுடைய ஆவி பிதாவாகிய தேவனோடு அதை சமப்படுத்தி சொல்லலாம். ஆவியை, தேவன் ஆவியாய் இருக்கிறார், மனுஷனும் ஒரு ஆவியாய் இருக்கிறான். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சரீரத்தை தான் நான் பார்க்குறேன், நீங்கள் ஏன் சரீரத்தை பார்க்குறீங்க நிற்கிறத? ஆனால் இந்த சரீரம் அல்ல நான், இந்த சரீரம் அல்ல நீங்கள். சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆள் நம்ம. சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த 2 கண்களாகிய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் அதை யோசித்து பார்க்கல இன்னைக்கு வரைக்கும், இல்லையா? உள்ளே இருந்துக்கிட்டு இங்கே ஜன்னலை கதவு திறந்து கண் அப்படி திறக்கும்போது என்னன்றோம்? உள்ளே இருந்த ஆள் வெளியே பார்க்குதுன்னு அர்த்தம். ஜன்னல் இது, வெளியே பார்க்கக்கூடிய ஜன்னல். ஆள் உள்ளே இருக்கிறார். ஆள் எப்படிப்பட்டவர்? ஒரு சரீரம் கிடையாது, ஆள் ஆவி. தேவன் தம்முடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குனார், அவன் ஆவியாய் இருக்கிறான். பிதாவாகி தேவன் ஆவியாய் இருப்பது போல மனுஷனும் ஆவியாய் இருக்கிறான். ஆத்துமான என்ன? ஆத்துமாவில் என்ன இருக்குது? மனுஷனுடைய அறிவுத்திறன், உணர்ச்சி திறன், சித்தம் கொள்ளும் திறன், இன்டலெக்ட், எமோஷன்ஸ் அண்ட் வில்னு சொல்கிறோம், இல்லையா? விருப்பம், வெறுப்புகள் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. தீர்மானம் எடுக்கிற சக்தி, சிந்திக்கிற சக்தி, இதெல்லாம் அங்கே இருக்குது. அது ஆவியானவருக்கு சமமாக இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் தீர்மானங்கள் எடுக்க நமக்கு உதவுகிறார், நம்மளை கைட் பண்ணுறார், நடத்துகிறார். எப்படி போகணும், வரணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை காண்பிக்கிறார். ஆவியானவருக்கு ஒப்பாக இந்த ஆத்மா இருக்கிறது. சரீரத்தை பாருங்கள், மாம்சம், எலும்பு, ரத்தம் என்று இருக்கிறது. இந்த திருத்துவ தேவனில் 2ஆம் நபர் இயேசு, தேவகுமாரனாகிய அவர் மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே மனுஷனுடைய மாம்ச சரீரத்தை பார்க்கும்போது இயேசு தான் ஞாபகம் வருது. இயேசுவும் மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் இருந்தவர். அப்போ மனுஷனிலேயே ஒரு திருத்துவத்தை பார்க்கலாம். மனுஷனை பார்க்கும்போதே பிதா, குமாரன், பரிசுத்தாவியை புரிந்து கொள்ளலாம். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், அது வரைக்கும் புரிஞ்சுங்க. இது வேறு நேரம் வரும்போது அதை டீட்டெயிலாக டீல் பண்ணலாம். என்ன சொல்ல வர்றேன்? விளங்காத காரியம். எது விளங்காத காரியம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின்றது விளங்காத காரியம். திருத்துவ தேவன்றது விளங்காத காரியம். தேவனை யாரும் கண்டதில்லை, விளங்காத காரியம். ஆனால் மனுஷனை பார்த்தீர்கள் என்றால் மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு தேவனை விளங்கி கொள்ளலாம். தேவன் எப்படிப்பட்டவர், யார் என்பதை விளங்கி. நான் அதை இந்த 3த்தையும் சொன்னேன் இல்லையா? அந்த 3த்தையும் விளக்கி ஒரு 3 பிரசங்கம் பண்ணால் எல்லாம் விளங்கிடும். தேவனை பற்றி அவ்வளவும் விளங்கும். அந்த அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, இப்போ ஏசாயா 55க்கு போங்க. ஏன் இந்த பாஷை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை காமிச்சேன். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா பைபிளை வாசிக்கும்போது அப்போ தான் அது சென்சிபிளாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏசாயா 55 8ஆம் அதிகாரம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதாவது மனுஷனுடைய நினைவுகளும் வழிகளும் சரியில்லைன்றார், கடவுளை மாதிரி இல்லைன்றார். அதை மாற்றணும். எப்படி மாற்றுறது சொல்கிறார்? மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். தான் பாருங்க, கண்ணால் காணக்கூடியதை பார்த்தீங்கன்னா காணக்கூடாத விளங்கிக்கலான்றாரு. வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை, வசனம் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் மழை வந்து பூமியை நினைத்து எப்படி விளைய பண்ணுறதுலாம் பார்த்தா, நல்ல வசனம் எப்படி உள்ளத்தில் புகுந்து நமக்குள்ள கிரியை செய்து நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை விளங்கி கொள்ளலாம் என்கிறார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையான இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
அது வாய்ச்சதுன்னா என்ன ஆகும்? நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எப்போ? வசனம் உள்ள வந்து வசனம் வேலை செஞ்சு வசனம் நம்முடைய வழிகளையும் நினைவுகளையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது என்ன ஆகும்னு சொல்கிறார் ரிசல்ட்டு. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். எல்லாம் மாறிடும்ன்றார். உங்கள் வேர்ல்டு, உங்களுடைய உலகம் மாறிவிடும். எப்போ? உங்கள் உலகம், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிடும். எல்லாம் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாக போவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும், ஆர்ப்பரிக்கும். எல்லாம் சந்தோஷம், சமாதானம், வெற்றியும் வாழ்வும் உண்டாயிருக்கின்றாரு. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி கிளம்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சரி, சில காரியங்களை கவனிப்போம். போன வாரம் சில காரியங்களை கவனித்தோம். இதில் கவனிப்போம். பாருங்க, மழை இல்லாத இடத்த பார்த்துருக்கீங்களா? ஒரு வனாந்திரம் மாதிரி இடத்த. மழை இல்லை. நம்ம நாட்டில் கூட சில நேரத்தில் மழை இல்லாமல் போயிடுது. 1-2 வருஷம் மழையே இல்லைன்னா எல்லாம் காஞ்சி வெறிச்சோன்னு கிடக்கு. ஒரு மாதிரி வறட்சி, எங்கே பார்த்தாலும் காஞ்சி போயிருக்குது எல்லாம், இல்லையா? காஞ்சி போயிருக்குது. மழை வந்தவொன்னு பாருங்க, எல்லாம் பச்சை பசேர்னு அப்படியே மாற ஆரம்பிக்குது. மழை வந்தோடனே கட 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 கடன்னு அங்கங்கே எல்லாம் பச்சை பசேர்னு காட்சியே வேறு மாதிரி ஆகிடுது. காஞ்சி போய் வெறிச்சோடி கிடந்த இடம், வறட்சியாக கிடந்த இடம் அப்படியே பச்சை பசேர்னு மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வரும்போதும் காஞ்சி போயிருக்கிற வாழ்க்கை, வறட்சியில் இருக்கிற வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் கிடந்து வெறிச்சோடி கிடக்கிற ஒரு வாழ்க்கை பச்சை பசேர்னு மாறுகிறது. இருக்கீங்களா? வசனம் வந்தால் என்ன நடக்குன்றாங்க. சிலர் கேட்குறாங்க, ஆமாங்க பிரசங்கம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? கவனிங்க, நான் போய் கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? இதை நம்பி நம்பி என்ன பிரயோஜனம்? இது விசுவாசி என்ன பிரயோஜனம்? இதை வேற வாங்கி கொண்டு போய் திருப்பி திருப்பி போட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய பேருக்கு வழங்கலை பாருங்க. ஒருத்தர் சொல்கிறார், உங்களை மாதிரி இந்த வசனம்னு போகக்கூடாதுங்க. நம்ம எப்படி போகணும்னா ஹீலிங்கு, ப்ரொஃபட்டிக்கு, இது அப்படி போகணும். வசனம் போயிருந்தா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. அடக்கடவுளேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இவர் சொல்கிற மாதிரி போனால் இவர் கொண்டுற ஹீலிங்கு, இவர் சொல்கிற ப்ராபஸின்னு தான் நம்பி இருக்கணும். நான் சொல்கிற மாதிரி போனால் இந்த வல்லமையுள்ள வசனம், தேவன் தம்முடைய சர்வ வல்லமையுள்ள வசனத்தில் அடக்கி இருக்கிறாரு. இந்த வல்லமையுள்ள வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கை தாங்கப்படுகிறது. உலகத்தையே தாங்கிக்கிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையை அது தாங்கும். இந்த வல்லமையுள்ள வசனம் நமக்குள்ள கிரியை செய்ததுன்னா அது அற்புதமான காரியங்களை நடப்பிக்கும். இது ஷுவர் ஷாட் பாருங்க. இது யாரோ என்னமோ செய்வாங்க, யாருக்கோ பெரிய கிஃப்ட் இருக்குது, அவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாருங்கிறது வேற. ஹலோ, இருக்கீங்களா? அது வேற. அப்படி தான் நான் வாழ போகிறேன்னா வாழ்ந்துக்குங்க. யார் என்ன பண்ண முடியும்? நான் இல்லை, நான் போய் லைனில் நின்றுக்கிறேன், டோக்கன் தர்றாங்க, அது ஜாம் பண்ணார்னா ஏதாவது ஆகுது, நான் போய்க்கிறாது அப்படின்னா, நான் சொல்கிற மெத்தட் என்னன்னா, நீங்கள் என்னத்தையெல்லாம் நாடுகிறீர்களோ தேடுகிறீர்களோ எல்லாம் அதையெல்லாம் மூட்டை மூட்டையாக, டன்னு டன்னாக, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்பப்போ வேணுமோ கொஞ்சம் போய் பிச்சை கேட்டு கொஞ்சம் சுகம், கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது சொல்ல நான். அது வேணா அது வாங்கிங்க. நான் சொல்கிறது அளவு கடந்த விதத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் இப்படி வாழ்க்கையில் உண்டாக்குகிறது. வசனத்தின் மூலமாக தான் அது உண்டாக்க முடியும். யாருடைய வரத்தை வச்சோ உண்டாக்க முடியாது, யாருடைய இதை வச்சோ உண்டாக்க முடியாது. பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. இது ரொம்ப சுப்பீரியர் மெத்தடு. இதுதான் கடவுள் கொடுத்த மெத்தடு. இதுதான் கடவுள் வச்சிருக்கிற வழி. அப்போ பாருங்க, மழையும் பனியும் வரும்போது என்ன ஆகிறது? வெறிச்சோடி கிடக்கிறதெல்லாம் அருமையாக மாறுகிறது. இந்த வசனமாகிய மழையும் பனியும் வரும்போது முதல்ல விதைக்கிறவனுக்கு விதை உண்டாகிறது. இந்த விதையை குறித்து சில காரியங்களை சொல்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதை எப்படி உண்டாகிறதுன்னு போன வாரம் சொன்னேன். ஆனால் இந்த விதையை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த விதை என்ன பண்ணுது?
தேவன் விரும்பின காரியங்களை நடப்பிக்கிறதாம். யார் விரும்பின காரியங்களை? தேவன் விரும்பின காரியங்களை. நல்ல காலம் அது அப்படி சொல்லி இருக்குது. நான் விரும்பின காரியங்கள் இல்லை. ஏன்னா நான் விரும்புகிறதே ரொம்ப கொஞ்சம் தான். நாம் விரும்புகிறது அதில் தானே பிரச்சனை. சில ஆளுங்களை விரும்ப வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது. முக்கால்வாசி பேர் சன்னியாசியாக இருக்க வேண்டியவங்க, எந்த விருப்பமும் இல்லாதவங்க. சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ரொம்ப, அது இன்னும் ரொம்ப மோசம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், அடியேன் ஒன்றும் கேட்கவில்லை, 2 செட்டு துணி போதும், ஒன்று கொடியில் தொங்கட்டும், ஒன்று உடம்புல தொங்கட்டும், போ பரலோகம் போகிறேன் நான். இப்படி ஒரு முரட்டுத்தனம் பாருங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில். சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஒன்றுமே வேணாம். ஒருத்தர் சொல்கிறார், அடியனுக்கு ஒரு சேர் கூட கிடையாது, வேணாம், இந்த பூமியில் ஒன்றுமே எனக்கு வேண்டாம்ன்றாங்க. கர்த்தர் உங்களுக்கு வேணும்னு உங்கள் அப்பா விரும்புகிறார். பிள்ளைக்கு சில நேரத்தில் அறிவே இருக்கிறது இல்லை பாருங்க. பிள்ளை சில நேரத்தில் என்ன சொல்லுது, எனக்கு வேணாம்ப்பா அது என்னது. அப்பா என்ன சொல்கிறார், இல்லை இல்லை ஷூவை போடு, நீ ஷூ வேணாம் போ அப்படின்னு தூக்கி எறியுது. அப்பா என்ன சொல்கிறார், ஷூவை போடு, மானத்தை வாங்காத. ஒரு இடம் போகிறோம், நல்லா ஷூவை மாட்டிட்டா, ஷூனா என்னென்ன விளங்கலையே அதுக்கு. இதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து ஷூவை வாங்கி போடுன்னா அது தூக்கி எறிஞ்சிட்டு வருது. ஏன்னா என்னன்னு விளங்காது, அதனுடைய அருமை புரியாது, அது கொடுக்குற அந்தஸ்து விளங்காது பாருங்க. ஷூவை கழட்டுறதுலே தான் இருக்குது அது. ஏன்னா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நமக்கு தேவை, இது போட்டு தான் நடக்கணும். நான் சின்ன பையனாக இருந்தப்போ பாருங்கள், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை வெளியே கொண்டு போவார். வெளியே கொண்டு போனார்னா சைக்கிளில் ஏற்றுவார். ஏற்றினோடனே கர்ச்சீப் எடுத்தியா அப்படிம்பார். எடுத்துருக்க மாட்டேன், போய் எடுத்துகிட்டு வாங்குவார். திருப்பி மற்ற மேலே ஓடி போய் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்தோன்னே இங்கே குத்தி விடுவார். அதை கர்ச்சீப் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. செருப்பு போட்டியா, செருப்பு போடாமல் வீட்டுள்ளேயே நடக்க முடியாது. செருப்பெங்க செருப்பெங்கன்னு கேட்டு இருப்பார் 1000 தடவை. செருப்பெங்க, செருப்பை போடு, செருப்பெங்க, செருப்பு. அப்படி போட்டு போட்டு எனக்கு செருப்பு இல்லாமல் நல்ல தரையில் கூட நடக்க முடியல. இப்போது கால் வலிக்குது, செருப்பு இல்லாமல் நடக்கவே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. செருப்பை போடு, செருப்பை போடுன்னு பாரு. எனக்கு சின்ன பையன் பாருங்க, செருப்பை கழட்டினா தான் நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு. செருப்பை கழட்டி போட்டு அங்கே சேர்லையும் சகதியிலையும் அங்கேயும் இங்கேயும் ஓடினா தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. இவர் அவ்வளோ நீட்டாக அந்த கர்ச்சீஃப் எடுத்து அழகாக தொடச்சி விட்டு திருப்பி குத்தி விடுவார் அப்படி. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் தேவை இந்த பிள்ளைக்குன்னு. பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய அறிவு இல்லை. நிறைய விசுவாசிகளுக்கு இன்றைக்கு தாங்க எப்படி இருக்கணுன்ற ஒரு அறிவே கிடையாமல் இருக்கிறார்கள், இல்லாமல் இருக்கிறார்கள். தாங்க எப்படி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு நன்றாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காவது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது விளங்காமல் இருக்குது பாருங்க. நம்முடைய பரலோக தகப்பன் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல சட்டம்லாம் எனக்கு வேணாம், நான் சொன்ன மாதிரி 2 சட்டை போதும், ஒன்று கொடியில் ஒன்று உடம்புல. அவர் சொல்கிறாரு, இல்லை 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 4 சூட்கேஸ் நிறைய தரேன் வச்சுக்கோ, மாற்றி மாற்றி போடு. இன்றைக்கி இந்த கலரில் போடு, நாளைக்கு அந்த கலரில் போடு, அடுத்த நாளைக்கும் போடு, இப்படி மாற்றி மாற்றி போடு. கொஞ்சம் பழசானோன்னு கொஞ்சம் மக்கி போனோன்னு தூக்கி எரிஞ்சு போடு, எரிஞ்சிட்டு புதுசா போடு. ஹலோ, நம்மளுக்கு தான் செலவு அதிகமாக போகுது. இனிமே இப்படிலாம் போதிச்சா எப்படி நம்ம யார் போய் வாங்கி தர்றது? அதுக்கு தான் செழிப்பாக இருங்கன்னு சொல்கிறேன், நல்லா இருங்கன்னு சொல்கிறேன். மக்குனதையே திருப்பி போட்டுட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? மக்கி போனதையே. ஹலோ, புது சட்டை எவ்வளோ நல்லா இருக்குது இல்லை, போட்ட உடனே. நிறைய பேர் அதை யோசித்து கூட பார்க்குறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் உலகம், மாயை, ஆடம்பரம். ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்குது, அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் முழுக்க நிரம்பி இருக்குதான். நம்ம கரெக்டாக 1.1 மீட்டர்னு கேட்குறோம். 1 அவர் துணி வாங்க போனார்னா மீட்டர் கணக்கில் வாங்கிறது இல்லை, பேலாக வாங்குறாரு போல இருக்காரு. அவர் இப்படி போட்டாருன்னா அந்த தொங்கல் வந்து எங்கே வரைக்கும் போதான், தேவாலயம் முழுக்க மூடிட்டு இருக்குதான். அங்கே
கேட்டுக்கிட்ட அதை கேதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் போறாருன்னு. அப்போ நம்ம எவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கோன்னு பாருங்க. கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம 1.1 1.15 இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனே நடக்கும். துணி கடையில் போனீங்கன்னா 1.1 போதும்பா அப்படின்னு அவன் சொல்லலாம். இல்லை சார் 1.15 கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கிறீங்க, இப்போ தேவை இல்லை, வேணாம்ப்பா 1.1 போ, வேஸ்ட்டாக என்னத்துக்கு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்றது. கர்த்தர் விரும்புகிறதை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிறதை, நான் விரும்புகிறதை அவர் சொல்றார். நான் விரும்புகிறதை செய்யுன்றார். வசனம் என்ன செய்யுமா? கர்த்தர் விரும்புகிறதை செய்யும். இதுக்குதான் வசனத்தை கேட்கணும் பாருங்க, புத்தியை மாறிடும். கர்த்தர் விரும்புகிறதை நீங்களும் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா இருக்கணுங்கிறது நான் விரும்புறது இல்லை, கர்த்தர் விரும்புகிறது. அது ஏன் விருப்பம் இல்லை, அது கர்த்தர் விரும்புகிறது. நான் நல்லா இருக்கணும்ன்றது கர்த்தர் விரும்புகிறது. என்னுடைய பரலோக பிதா அதை விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும்ன்றதை உங்கள் பரலோக பிதா விரும்புகிறார். இதை குறித்து தரிசனமும் ஒரு வெளிச்சமும் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். நல்லா இருக்கணும்ன்றது எவ்வளவு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. இதை போய் ஒரு சாதாரண மேட்டர். இது கொஞ்சம் அறிவு வந்த பிறகு சாதாரணமாயிடுது. அறிவு இல்லாதப்போ பாருங்க ரொம்ப கஷ்டமான. இது என்ன உலக பிரகாரமான பிரசங்கமா இருக்குது? ஒருத்தர் சொல்றாரு, உங்க பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் உலக பிரகாரமான பிரசங்கம் பண்றாரு, நாங்களாம் பரலோகத்தை பற்றி பேசுறோம். அப்போ உடனே பரலோகம் போயிட வேண்டியதுதான். நம்ம உலகத்தில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது, நாளைக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது. ஸ்கூலில் இன்னைக்கு ஒரு ட்ராமானா அதுக்கு ஒரு சட்டம் வாங்கி கொடுன்றாங்க. நாளைக்கு இன்னொரு ப்ரோக்ராம்னா அதுக்கு இதை போட்டு வரன்றாங்க. எல்லாம் வாங்கி தர வேண்டியதாக இருக்குது. இல்லை, நீங்கள் பெரிய சன்னியாசி என்ன பண்ண போறீங்க? யோசித்து பாருங்க. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே,